வளவன். அத்தியாயம் 21. தளபதியான செங்கோடன் சென்ற பின்பு தளபதி பொறுப்பை அதிகாரபூர்வமாக அரசர் உத்தரவிட்ட ஆணையோடு ஏற்றுக்கொண்டான் அமுதன். முன்னிலும் வேலை அதிகம் என்றாலும் செங்கோடனின் பிரிவு உண்மையாகவே வருத்தம் தந்தது அமுதனுக்கு. இன்னொரு சோழிய வரையராய் எத்தனையோ விஷயங்களை கற்றுத்தந்துள்ளார் செங்கோடன் என்பது புரிந்தது. எதிரிகளிடையேயும் ஆசானை தேட முடியும் என்பதற்கான ஒரு உதாரணம் செங்கோடன் என தனக்குள் நினைத்து கொண்டே வணிக பொருட்கள் இறக்கும் பகுதியில் மெதுவாக நடந்து கொண்டு அங்கு நடப்பவற்றையும் கண்காணித்து கொண்டே சென்றான் அமுதன். தலைநகரிலிருந்து வீரன் ஒருவன் வந்திருக்கிறான் தன்னை காண என்ற தகவல் வழியிலேயே கிடைக்க தனது அறைக்கு திரும்பினான். அங்கே வீரன் ஒருவன் இவனை எதிர்பார்த்து காத்திருந்தான். வந்து வெகு நேரமாகிவிட்டதா? கேட்டபடியே தனது புறவியில் இருந்து கீழே இறங்கினான் அமுதன். காத்திருப்பது எனக்கு புதிதல்ல தளபதியாரே என்றான் வந்த வீரன். ஆனால் காக்க வைப்பது எனக்கு புதிது என்ற அமுதன் அவனை உள்ளே அழைத்து சென்றான். அங்கிருந்த ஆசனம் ஒன்றில் அமர்ந்தான். அவனையும் அமரச் சொன்னான். இல்லை, தளபதியார் முன்னிலையில் அமரும் வழக்கம் எனக்கு இல்லை என்றான் அந்த வீரன். ஒரு நண்பனாக என்னை எண்ணிக்கொண்டால் அமரலாமே. கேட்ட அமுதனை வியப்போடு பார்த்தான் அவன். எந்த ஒரு தளபதியும் இதுவரை இத்தனை கனிவாக பேசியதில்லை அவனோடு. அவனது அமைதியை குலைக்க விரும்பாத அமுதன், சரி போகட்டும், என்ன தகவல் என்பதையாவது கூறலாமே என கேட்டான் புன்னகையோடு. இந்த ஓலையில் விவரம் உள்ளது. இதில் குறிப்பிட்டிருக்கும்படி தயாராக வேண்டும் என்பது அரசர் உங்களுக்கு இட்ட உத்தரவு என்றான் அவன். இதில் என்ன உள்ளது என்பதை நீ அறிவாயா என்று கேட்டான் அமுதன். என்ன இருக்கும் என்பதை யூகித்திருக்கிறேன். என் யூகம் சரிதானா என்பதை உங்கள் மூலம் தெரிந்து கொள்வேன் என்ற அவனது சமயோசிதமான பதிலை ரசித்தான் அமுதன். அப்படியா? நான் பிரித்து படிப்பதற்கு முன்பு உனது யூகம் என்னவென்று கூறிவிடு. சரிதானா என உன் முன்பேயே பார்த்துவிடலாம் என்றான் அமுதன் சிரித்துக்கொண்டே. தளபதியாரே, இது அரசர் அனுப்பிய ஓலை. இதில் இருக்கும் தகவல் எனக்கு தெரியலாமா வேண்டாமா என்பது கூட தெரியவில்லை. அப்படி இருக்கையில் பிரித்து சரிபார்த்து விடலாம் என என்னிடமே கூறுவது சரியல்லவே என்றான் வந்த வீரன். இந்த ஓலையை கொண்டு வந்த உனக்கு இதில் என்ன இருக்கும் என்பதை யூகிக்கும் அளவிற்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிந்து உள்ளது எனில் அதன் பின் ஒளிவு மறைவு எதற்கு? பரவாயில்லை, தைரியமாக சொல், என்ன யூகித்தாய்? தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், இது என் யூகம்தான். ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம். பீடிகை வேண்டாம் வீரனே, தயங்காமல் சொல். அநேகமாக போருக்கு புறப்பட தயாராகும்படி கூறியிருப்பார் அரசர். தலைநகரம் மற்றும் மற்ற இடங்களில் இருந்து வரும் படையினரை சுமந்து செல்ல கலன்களை எல்லாம் தயார் நிலையில் வைக்க கூறியிருக்கலாம் என்றான் அவன். அப்படியா? இரு பார்த்து விடுவோம் என பொய்யாக ஒரு ஆச்சரியத்தை காட்டிய அமுதன் ஓலையை திறந்து படித்தான். எதிரே நிற்பவன் கூறியது அப்படியே இருந்தது அந்த ஓலையில். உனது யூகம் மிக சரியானதுதான். எதை கொண்டு கணித்தாய் என்பதை நான் அறியலாமா? தலைநகரில் நடக்கும் விஷயங்களை கூர்ந்து கவனிப்பவன் நான். அதை வைத்துதான் கணித்தேன். விரைவில் படையெடுக்க வேண்டி வரும் என நினைத்தேன். முக்கிய தளபதிகள் பலர் தலைநகருக்கு மாற்றப்பட அதனை உறுதி செய்தேன். அத்தனைக்கும் முத்தாய்ப்பாக கடற்பாதுகாப்பு வேளக்கார படைப்பிரிவு தளபதிக்கு ஓலை என்றதும் இதுதான் விஷயம் என்பது விளங்கிவிட்டது. கூர்மையான புத்திதான் உனக்கு. நான் மட்டும் மன்னனாக இருப்பின் உன்னை ஒற்றற்படையில் வைத்திருப்பேன். சாதாரண வீரனாக உளவு விட்டிருக்க மாட்டேன் என்றான் அமுதன். ஒவ்வொரு வீரனும் உள்ளுக்குள் ஒரு ஒற்றனாக இருப்பதும் அவசியம்தான் தளபதியாரே. வாள் எடுத்து போரிடுவதன் மூலம் மட்டுமே எந்த ஒரு போரும் வென்று விடுவதில்லை என்றான் அவன். மிகச் சரியாக சொன்னாய். வெற்றியை வீரம் மட்டுமே தீர்மானித்து விடுவதில்லை. சரி, அதை விடு. வேங்கி நாட்டின் மீது போர் தொடுப்பதோ சாளுக்கியம். இடையில் வெறும் துணையாக நாம் நுழைவது சரி என்று நீ நினைக்கிறாயா? ஒரு கடைக்கோடி வீரனிடத்தில் இந்த கேள்வி அவசியம்தானா தளபதியாரே? அது மட்டுமின்றி வேங்கி நாடு செல்ல போகிறது நம் படை என்று ஓலையில் குறிப்பிட்டுள்ளதா? விரும்பினால் பதிலளிக்கலாம் தாங்கள். இல்லையெனில் உத்தரவு கொடுத்தால் நான் போய்கொண்டே இருப்பேன் என்றான் அந்த வீரன். கடைக்கோடி வீரனும் அரசனும் களம் என்று வந்த பிறகு ஒன்றுதான் எனும் போது அவனின் கருத்தை அறிவதில் தவறேதும் இல்லை. வேங்கியை பற்றி இதில் ஒன்றும் எழுதப்படவில்லை என்பது உண்மை. என்றாலும் யூகிக்க கூடவா முடியாது? இது தவறான யூகம் தளபதியாரே. தலைநகரில் நடந்த நிகழ்வுகளை இன்னும் நீங்கள் அறியவில்லை போலும். மூக்குகளையும் காதுகளையும் இழந்துவிட்டு வந்திருக்கிறார்கள் நம்மவர்கள் இருவர். சோழ தளபதியின் கைவரிசை போலும். கொதித்து கொண்டிருக்கிறார் அரசர். எனில் படையெடுப்பு எவர் மீது இருக்கும் என்று கேட்டான் அந்த வீரன். இதை எப்படி நான் அறியாமல் போனேன்? சோழத்திலிருந்து திரும்பினார்கள் எனில் என்னை தாண்டித்தானே நகருக்குள் நுழைந்திருக்க இயலும்? அதிர்ச்சியோடு கேட்டான் அமுதன். இங்கு வராமல் நகருக்குள் நுழைய ஏதோ ஒரு வழி உள்ளது என்று அர்த்தம்.
அது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது என்பது நிதர்சனம் என்றான் வீரன். சோழத்தின் மீது படையெடுப்பா? அதற்கு நானே எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதா? இழந்த பொலனறுவா நகரை இவர்களிடமிருந்து மீட்பேன் என்ற எனது தந்தையின் லட்சியத்திற்காகத்தானே இத்தனை பாடுபட வேண்டியுள்ளது. இப்போது அதற்கே எதிராக எனது நாட்டின் மீதே படையெடுப்பு. அதனை முன்னெடுக்க நானும் எமது வீரர்களும். இது நடக்கக்கூடாது, நடக்க விடமாட்டேன் நான் என தனக்குள் தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தான் அமுதன். என்ன தளபதியாரே, தவறாக நான் ஏதேனும் கூறிவிட்டேனா? ஒன்றுமில்லை வீரனே, நீ புறப்படலாம். அரசரின் உத்தரவு அப்படியே நிறைவேற்றப்படும் என்பதை மட்டும் எமது பதிலாக தெரிவித்துவிடு. நீ செல்லலாம் என கூறிய அமுதனின் வேகத்தையும் முக மாறுதலையும் குறித்து கொண்டான் அவன். வணங்கி விடைபெற்று அவ்விடம் விட்டு நகர்ந்தான். அதுவரை நன்றாக பேசிக் கொண்டிருந்த தளபதிக்கு படையெடுப்பு சோழத்தின் மீது என்றதும் ஏன் இத்தனை படபடப்பு? அதன் பின் முகம் காட்டி கூட பேசவில்லையே. அது சரி, அதிகாரிகள் என்றாலே 1000 பிரச்சனைகளுக்குள் வாழ்பவர்கள்தானே. இந்த படையெடுப்பால் இவருக்கு என்ன பிரச்சனையோ என்று எண்ணியவாறே தலைநகர் நோக்கி தனது பயணத்தை துவக்கினான் அந்த வீரன். அவன் சென்றுவிட்ட பிறகு அங்கும் இங்கும் உழவினான் அமுதன். மூச்சை நன்றாக இழுத்து சுவாசித்தான். சுவாசித்த காற்றின் நுரையீரல்களை தேக்கினான். மறுபடியும் மூச்சை இழுத்து சுவாசித்தான். இரு நாசிகளாலும் மாறி மாறி சுவாசித்தான். மனம் கொஞ்சம் லேசானது போல உணர்ந்தான். படபடப்பும் சற்றே குறைந்தது. என்ன செய்வது இப்போது? இன்னும் 10 நாட்களுக்குள் படைகள் வந்துவிடும். அதற்குள் ஏதாவது செய்தாக வேண்டுமே. அனுராதபுரத்திலிருந்தும் மற்ற இடங்களிலிருந்தும் படைகள் பொலனறுவா நகருக்குள் நுழைவதற்குள் ஏதாவது செய்தே ஆக வேண்டும். இப்போதைக்கு இப்பகுதியின் படைப்பிரிவின் தலைவன் நான். என் பேச்சை எமது வீரர்கள் கேட்பார்கள். ஆனால் நகர்ப்பகுதி படைப்பிரிவின் வீரர்களை எப்படி அணுகுவது? அதிலும் அங்கு கார்கோடகன் வேறு உபதளபதி பொறுப்பில் உள்ளான். எப்படி எப்படி என்ன செய்து நகரை நமது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது? இத்தனை பெரிய வாய்ப்பு மறுபடியும் கிட்டுமா என்பதும் ஐயமே. அதுவும் இல்லாமல் நான் இருக்கும்போது சோழத்தின் மீது படையெடுப்பா? நடக்க விடவே கூடாது. ஈழத்து அரசனையும் அவனது படைகளையும் பொலனறுவா நகரில் நுழையவே விடக்கூடாது. அத்தனை பெரிய படைபலம் தற்போது நம்மிடம் உள்ளதா? தீவிரமாக யோசித்தான் அமுதன். தளபதியாருக்கு வணக்கம். தங்களை காண ஒருவர் வந்துள்ளார் என வாயிற்காவலன் ஒருவன் குரல் தர, யார் வந்திருக்கிறார்கள் என எரிச்சலோடு கேட்டான் அமுதன். அதை உங்களிடம்தான் கூறுவாராம். என்ன நடக்கிறது இங்கு? யார் எவர் என்று கூற முடியாதவரை எல்லாம் நான் வந்து சந்திக்க வேண்டுமா? முடியாது என்று கூறி திருப்பி அனுப்பு. இதையே தான் நானும் கூறினேன். அவர் தங்களை சந்திக்காமல் செல்லவே முடியாது என்று வாசலிலேயே அமர்ந்து விட்டார். வயதானவர் என்பதால் என் வலிமையை காட்ட மனம் வரவில்லை. என்ன இது, காலையிலிருந்தே ஒரே சோதனையாகவே உள்ளது நமக்கு என எண்ணியவாறே, நான் வந்து பார்க்கிறேன், நீ போகலாம் என்று கோபமாக கூற அங்கிருந்து வெளியேறினான் காவலன். வேண்டுமென்றே சிறிது நேரம் தாமதித்த பிறகு வெளியே வந்தான் அமுதன். வாசல் திண்ணையில் ஒரு முதியவர் அமர்ந்திருப்பதை கண்டான். இடையில் ஒரு நூல் வேட்டி, தோளில் ஒரு துண்டு, உடல் முழுவதும் போர்த்தியபடி தலை முகம் என எங்குமே சிகையை காண முடியவில்லை. மீசை தாடி தலைமுடி என எதுவுமே இல்லை. முழுக்க வழித்திருந்தார் அவர். யாரது? எதற்காக இங்கு வந்துள்ளீர்கள்? அதிகார தோரணையோடு கேட்டான் அமுதன். ஈழத்து கடற்படையின் வேளக்கார படைப்பிரிவின் முதன்மை தளபதிக்கு என் வணக்கங்கள் என்றார் அந்த முதியவர். குரல் மிகவும் பரிச்சயமான ஒன்றாக இருந்தது. குனிந்திருந்த அவரது தலையை நிமிர்த்தி முகம் பார்த்தான். கண்களை உற்று நோக்கினான். எவரென்று புரிய வர அப்படியே அவர் காலில் விழுந்தான். சட்டென்று அவர் தோள் பிடித்து எழுப்பினார். பல கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றன என்பதை மறந்துவிடாதே வளவா. எழுந்து வா, உள்ளே போய் பேசலாம் என்ற அந்த முதியவர் அவனையும் அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தார். அந்த பெரியவர் வேறு யாரும் அல்ல, ஈழமே வலைவீசி தேடிக்கொண்டிருக்கும் சோழத்தின் முன்னாள் தளபதியும் அமுதனாகி நிற்கும் வளவனின் மாமாவுமாகிய சோழியவரையர்தான் அவர். முதலில் அமர்ந்து பேசுவல்லவா. இந்த இடத்தில் முதன்மையானவன் நீ. என் எதிரே நீ நிற்பது பார்ப்பவர்களின் ஆர்வத்தை மட்டுமல்ல, ஐயத்தையும் தூண்டும் என்றார் சோழியவரையன். அமுதனும் அமர்ந்து கொண்டான். நீங்கள் எப்படி மாமா இங்கே? இத்தனை காலம் எங்குதான் இருந்தீர்கள்? அம்மாவும் அத்தையும் நலம்தானே? மிகவும் இளைத்து விட்டீர்களே மாமா. இது என்ன ஆண்டி கோலம்? கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனான் வளவன். எல்லோரும் நலம்தான். இங்குதான் ரோகண காடுகளின் நடுவில் ஒரு தீவில் இருக்கிறோம். வெளிப்பட வேண்டிய நேரம் வந்ததால் நான் உன்னை சந்திக்க வந்தேன். நீ நன்றாக வளர்ந்து விட்டாய் வளவா. உடம்பு உரமேறி கிடக்கிறது. வெளியில் உனது வீரர்களும் உன்னை கொண்டாடுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டேன். மகிழ்ச்சி வளவா என்றார் சோழியவரையன்.
முடிவெடுக்க முடியாத நிலையில் நான் எப்போது சிக்கினாலும் எங்கிருந்தாலும் வந்து விடுகிறீர்கள் மாமா நீங்களும் என அவரின் கைகளை பிடித்துக்கொண்டு மகிழ்ந்தான் வளவன். அப்படி என்ன பெரும் பிரச்சனை வளவா? கேட்ட சோழியவரையரிடத்தில் இதுவரை நடந்தவை அனைத்தையும் கூறினான் வளவன். விரைவில் சோழம் நோக்கி படையெடுப்பு நடக்க இருக்கிறது என்பதையும் தெரிவித்தான். அதை கேட்டபின் ஆழ்ந்து யோசித்தார் சோழியவரையன். மிக சரியான சமயம் இது வளவா. பொலனறுவாவினை நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர ஏதுவாக சூழ்நிலை அமைந்துள்ளது இப்போது. ஈழத்தின் அதிமுக்கிய படைப்பிரிவின் தளபதியாக நீ இருக்கும் இந்த நேரத்தில் படையில் இருக்கும் பெரும்பாலானோர் முன்பு சோழராட்சியில் இருந்தவர்கள். அவ்வளவு ஏன், பாதிக்கு மேல் சோழ நாட்டவர்கள்தான். ராஜராஜர் காலத்தில் நம் நாடு என்ற எண்ணத்தோடு ஈழம் வந்தவர்கள். அதன் பின்னும் ஏதும் தொந்தரவு இல்லாததால் திரும்பவே இல்லை. ஈழத்து அரசன் விஜயபாகுவும் அவர்களை திருப்பி அனுப்பவும் இல்லை. இதுதான் அவன் செய்த முதல் தவறு. நமக்கு சாதகமாக தற்போது உள்ளது என்றார் சோழியவரையன். எப்படி மாமா, என்ன கூறி அவர்களை நம் பக்கம் திருப்புவது? என்மேல் அன்பு கொண்டவர்கள்தான், மறுக்கவில்லை. ஆனால் ஈழத்திற்கு எதிராக எப்படி திருப்புவது? அது ஒன்றுதான் புரியவில்லை என வளவன் கவலையோடு கூற அதை கேட்டு சிரித்தார் சோழியவரையன். யானைக்கு அதன் பலம் என்னவென்று தெரியாது என்பார்கள். அது உன் விஷயத்தில் உண்மைதான் போல. என்ன மாமா சொல்கிறீர்கள்? நான் ஒருவன் நினைத்தால் எல்லாம் மாறிவிடுமா என்ன? இங்கு ஒரு தளபதிதான் நான். என்றாலும் இந்த நாட்டிற்கு எதிராக எப்படி தனது வீரர்களை திருப்புவார்கள் என்றான் வளவன். நீ யார் என்பதை, எவருடைய மைந்தன் என்பதை ஒருமுறை கூறிப்பார். எதற்காக இங்கிருந்தாய் இத்தனை காலம் என்பதை கூறு. எல்லோருமே உன் கட்டளைக்கு அடிபணிவார்கள். ஏனாதி கிள்ளி என்ற உன் தந்தையின் பெயர் ஒன்று போதும் இங்கிருக்கும் வீரர்களின் உணர்வுகளை தூண்டிவிட. களத்திலிருந்து தப்பியோடிவிட்டான் என பொய் சொல்லி நமது வீரர்களை தடம் மாற வைத்துதானே இந்த நகரத்தை அன்று பிடித்து கொண்டார்கள். அதையே இன்று நாம் செய்யும் போது தவறாகி விடுமா என்ன? இதனை தெளிவாக அவர்களுக்கு புரியவை. போதும், நாம் நினைத்ததை அடையலாம் என்றார் சோழியவரையன். இல்லை மாமா, நீங்கள் ஒன்றை மறந்துவிட்டீர்கள். பொலனறுவா நகரின் பாதுகாப்பு படை என்று ஒன்று உண்டு. அதற்கு கார்கோடகன் என்ற உபதளபதிதான் பொறுப்பு. என் காரணமாகவே இங்கிருந்து அவன் அனுப்பப்பட்டான். அவன் நம்மோடு ஒத்துழைக்க மாட்டான், நம்மை எதிர்த்து நிற்பான். அவனோடு மோதுவதா அல்லது விஷயம் அறிந்து வரப்போகும் விஜயபாகுவோடு மோதுவதா? 2 பேருக்கும் நடுவில் நாம் சிக்குவோம் என்றான் வளவன். இல்லை வளவா, நீதான் மறந்துவிட்டாய். பொன்னி வளவனாகிய உன்னை, உன் அடையாளங்களை முற்றிலுமாக மறைத்து அமுதன் என்ற புதிய பெயரோடு படையிலும் சேர்த்து உன்னை தளபதியாக உயர்த்தி வைத்தானே ஒருவன், என் நண்பனும் ஏனாதி கிள்ளியின் உப தளபதியுமான சேந்தன். அவனை மறந்துவிட்டாய் நீ. கார்கோடகன் போன்று 5 உபதளபதிகளை தன் கீழ் வைத்து நிர்வகித்து வருகிறான் அவன். இப்போதைய பொலனறுவா நகரத்து படைப்பிரிவின் தளபதி அவன்தான். அவனை மீறி எதுவும் செய்ய முடியாது கார்கோடகனால் என்று சோழியவரையன் கூற ஆனந்தத்தில் அவரை கட்டிக்கொண்டான் வளவன். ஆமாம் மாமா, உண்மையாகவே நான் மறந்துவிட்டேன். இனி பொலனறுவா நகரம் நம்முடையது. என் தந்தையின் லட்சியம் நிறைவேறும். இழந்த நகரத்தை மீட்காமல் நாடு திரும்பேன் என்ற உங்களின் சபதமும் நிறைவேறும் மாமா என குதித்தான் வளவன். சேந்தனோடு இருக்கும் வீரர்களை அவன் பார்த்து கொள்வான். அதில் பாதிக்கும் மேல் ஏனாதியோடே பணிபுரிந்தவர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகள்தான். எனவே அது பற்றிய கவலை வேண்டாம். உமது பிரிவு வீரர்கள் நம் பக்கம் வந்துவிட்டாலே போதும். நம் அனுமதி பெறாமல் ஈழத்து அரசனே இங்கே உள்ளே நுழைய முடியாது என்றார் சோழியவரையன். மாமா, இன்னொரு விஷயம். விஜயபாகுவின் தங்கையும் அவளது 3 மகன்களும் இங்கு உள்ளனர். மகன்களில் ஒருவன் நகரத்தின் சேனை தலைவர்களில் ஒருவன், பெயர் வீரபாகு. மற்ற இருவர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டார் சோழியவரையன். ஒருவன் வணிகர் சங்கத்தின் தலைவன், மற்றொருவன் 15 வயதினன். படையில் சேர பயிற்சியில் உள்ளான் தற்போது என்றான் வளவன். வேறு எவராது முக்கிய நபர்கள், அரசனோடு நேரடி தொடர்பில் இருப்பவர்கள் இங்கு உள்ளார்களா? இல்லை மாமா, பெரிதாக எவரும் இல்லை. விஜயபாகுவின் தங்கை குடும்பம்தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும் என்றான் வளவன். அதனை சரி செய்து விடலாம். சேந்தனிடம் சொல்லி மொத்த குடும்பத்தினரையும் ஒரே இரவில் சிறைபிடித்து விடலாம் என சோழியவரையன் கூற மிரண்டு போனான் வளவன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.